நாமக்கல்லில் பரமத்தி சாலையில் உள்ள நிதி நிறுவன அதிபர் செல்லப்பன் என்பவர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை 5 கட்டை பைகளில் வைக்கப்பட்டிருந்த 80 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாக தகவல் வெளிவந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த வாக்குப்பதிவுக்கான நாள் நெருங்கி வரக்கூடிய நிலையில தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படையினர், வருமான வரித்துறையினர் தீவிர கண்காணிப்பிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுல பல்வேறு இடங்கள்ல சோதனையை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில நாமக்கல் பரமத்தி சாலையில ஒரு நிதி நிறுவன அதிபர் செல்லப்பன் என்பவருடைய வீட்டுல தேர்தல் பறக்கும் படையினரும் வருமான வரித்துறையினரும் சோதனையை மேற்கொண்டார்கள். இந்த சோதனையில கணக்கில் வராத பணம் 80 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை கைப்பற்றப்பட்ட பணத்தை தனித்தனியாக பைகளில் அடுக்கி வைத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதற்கான உரிய ஆவணங்கள் இல்லை. அவர் அரசியல் சார்ந்த ஒரு பிரமுகராகவும் இருப்பதனால அந்த பணத்திற்கான உரிய கேட்டிருப்பதாகவும், அது தொடர்பாக அவர் நேரில் வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு அவர் விசாரணையில தகவலை தெரிவிக்க வேண்டும் என்று வருமான வரித்துறை தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பணம் யாருடைய பணம் என்பது குறித்த தொடர்ந்து விசாரணையும் அவரிடம் நடத்தி இருக்கிறார்கள். அதில் கிடைத்த தகவலின் அடிப்படையில தொடர்ந்து வருமான வரித்துறையினரும் தேர்தல் பறக்கப்படையினரும் அடுத்த கட்ட விசாரணையை மேற்கொண்டு அது யாருடைய பணம் என்று அந்த இடங்களிலும் அவருடைய இடங்களிலும் மேற்கொள்வதற்கு அதிகாரிகள் தரப்புல கூறப்பட்டுள்ளது.